நண்பர்களே வணக்கம். நேற்று நைட்டு இடி அடிச்சதுல தம்பிக்கு கொஞ்சம் டர் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு நானே வீரண்டா நீனு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு படுத்தவன் தான். காலையில 6:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே தாய்மாமன் வீட்டை பத்திரமா பூட்டி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததும் ஒரு காப்பியை குடிச்சிட்டு 4 சக்கர வாகன பயிற்சிக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு பயிற்சிக்கு ரொம்ப கான்பிடண்டா போனேன். கூடிய விரைவில் மொட்டத்தால அந்த மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிருவேன்னு. ஆனா -6 ஆயிடுச்சு. கீரை போட்டு வண்டி முன்னாடி நகர்த்தாம டப்புன்னு ஆஃப் பண்ணி விட்டேன். டிரைவிங் பயிற்சி முடிச்சுட்டு வர்றப்போ இந்த சிப்பாய் பாய் பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வர்ற வேலை இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தது செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தலாம்னு பார்த்தேன். நேற்று நைட்டு மழை பெஞ்சதுல தண்ணி ஊத்துற வேலை இல்ல, ஒரு வேலை மிச்சம். அப்புறம் வீடியோ பாக்குறவங்க யாரோ ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. காலை உணவுக்கு 4 தோசை சுட்டு சாப்பிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் டீயை வச்சு கொடுத்துட்டு வடிகட்டுறப்போ கொஞ்சம் 4 பக்கம் சதறிடுச்சு. இன்னைக்கு மதிய உணவுக்கு கேரட் பீன்ஸ் பொரியலும் ஸ்பெஷல் சாம்பாரும் தான். அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து லைக் படத்தை பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு அந்த சிப்பாய்க்கு கொஞ்சம் ஆயா வேலை பார்க்க விட்டாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குளியில போட்டு மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சதும் நாளைக்கு கோவை போக வேண்டிய வேலை இருக்குது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு. அதுக்கு தேவையான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு அந்த சுட்டி குழந்தை சிற்றுண்டி வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவ்வளவுதான் நண்பர்களே. நைட்டு 4 தோசையை சாப்பிட்டு மட்டையாயிட்டேன். இதோட நாளைக்கு பார்க்கலாம்.